வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோரில் குமார் திட்டம் போட்டு அந்த பொண்ணை இதுக்கு சினிமா கூட்டி போன திட்டம் போட்டு கூட்டு போக பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு குன்றக்குடியில் அவ்வளோ பெரிய தியேட்டரு அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் ஒரு சுமாரான ஊர் தான். ஆனால் இவங்க காது குத்துறாங்க மக்களுக்கெல்லாம். இந்த பொண்ணு பொய் சொல்லி போகுது. சனிக்கிழமை காலேஜ் இல்லைன்னு அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து கேட்குறாங்க. இல்லை உண்மையிலுமே இருக்குது, காலேஜ் வச்சுருக்காங்க, நான் போகிறேன், நீ என்ன எப்படி சந்தேகப்படலான்னு பேசிட்டு அவங்க அப்பா கிட்டையும் சால்ஜா பண்ணி, அப்பா பாருங்கப்பா அந்த அம்மாவை அப்படி சொல்லி அவர் உடனே ஹேன்றாரு. போயிட்டு வாமா, நீ போயிட்டு வாமா, அவங்க அடக்கிறா, நீ போயிட்டு வாமா அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த சோனியாவும் சேர்ந்து பேசி அவங்கள கூட்டிக்கிட்டு சரி போயிடுச்சு. இது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இந்த சுகன்யா இதுங்க அவங்களோட சேர்ந்து ஆட்டோவில் தியேட்டருக்கு போய் அங்கே போய் படம் பார்க்க போறாங்க. போனா அப்புறம் அந்த அங்கே குமார் வராப்புல. குமார் வந்து நான் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன், வாங்க போலாம் அப்படின்னா உடனே அந்த சோனியா சொல்லுது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, நீ மட்டும் போயிட்டு வாமா அவங்க கூட அப்படின்னா அந்த பொண்ணு போக மாட்டேங்குது. அது பாவம் வெள்ளந்தியா இருக்கு, ஆனால் இவங்க கிரிமினலாக வேலை பார்க்குறாங்க. அப்புறம் சரின்னா அப்புறம் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுருவேன் நீ வரலன்னு அப்படி இப்படின்றாரு. சூன்யா போயிடுச்சு. அதே நேரம் வந்து சரவணன் வந்து அந்த தியேட்டரில் ஏதோ வேலை இருக்குன்னு அங்கே வராப்புல. அது ஒரு பாப்பாரா பார்க்க மாட்டாரா அதுவும் தெரியல. அடுத்து வந்து சுகன்யா இங்கே அவங்க வீட்டுக்கு, அதாவது குமாரோடைய வீட்டுக்கு வராப்புல. வந்து என்ன நீங்கள் ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கீ அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு அப்படின்னு பேசுது. என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் உங்கள் பையனுக்கு ஒன்றும் வழி இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஒரு ரூபா காசு இல்லை, ஒரு பூ வாங்கி கொடுக்க காசு ஏதோ பேசுது. பேசினோடனே அவங்க மாமியார் உடனே அந்த பெரிய மருமகளுக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படிமா சொல்லுவேன், பழனிக்கும் இந்த வீட்டில் சொத்துல பங்கு இருக்குமா, எல்லாமே இருக்கு, நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு பேசினோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு ரூமில் போய் படுக்க போயிடுச்சு. அதோட போயிருக்கு. ஆனாலும் அதான் அந்த மாமியார் சொல்கிறாங்க, அதாவது சுகன்யாவோட மாமியார் சொல்கிறாப்புல, என்ன இவளுக்கு இவ்வளோ கோவம் வருது, நீ சொன்னது சரிதான் மாதிரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வந்து கிரிமினலாக இன்னொரு குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கு. அது வாழ்க்கையை வாழுதோ இல்லையோ அடுத்த வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டராக அது உள்ளே வந்திருக்கு. சரி என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.